அண்மைச் செய்தி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை முன்னெடுக்க தவிக நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பூத் முகவர்கள் சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்றைய அந்த செயற்குழு கூட்டத்தில் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவின் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பிரச்சாரம் ஒன்று வீட்டுக்கு வீடு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும், உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். அதாவது 2 கோடி என்ற இலக்கானது வைக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினர் சேர்க்கைக்கு. அந்த இலக்கை அடைய வேண்டும். உறுப்பினர்களை வீடுக்கு வீடு சென்று சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கழக கொள்கை விவரிப்பு துண்டு பிரச்சாரத்தை வழங்கி விவரிக்கவும், அவர்களின் தேவைகளுக்காக எப்பொழுதும் தமிழக வெற்றிக் கழகம் உடனிருப்பேன் என்ற வாக்குறுதியும் நிர்வாகிகள் அளிக்க வேண்டும் என்று இந்த வாக்குறுதிகள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வீட்டுக்கு வீட்டு சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி 17 முதல் 21 வயதுள்ள இளைஞர்கள், இளம் பெண்களை அதிக கவனம் செலுத்தி அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி கருத்தரங்கை மாவட்ட செயலாளர்களே நடத்த செயற்குழுவில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 5 மண்டலங்களில் இந்த வாக்குச்சாவடி கருத்தரங்கானது விஜய் தலைமையில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. தற்பொழுது அது ஒரு மண்டலத்தில் மட்டும் நடைபெற்று முடிந்த நிலையில் மீதமுள்ள 4 மண்டலங்களில் நடத்த இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி கருத்தரங்கானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும், மாவட்ட செயலாளர்களே இந்த பூத் முகவர்கள் கருத்தரங்கை அவரவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் இந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.